அனைவருக்கும் வணக்கம். சிகரங்களை நோக்கில 17 பகுதிகள் பார்த்துட்டோம். ஓவியாவும் திருஞானமும் விஞ்ஞானியை திருத்தலாம்னு முடிவுக்கு வந்தப்போ விஞ்ஞானியை அந்த ஊருக்குள்ள 2 வெள்ளைக்காரங்க விசாரிச்சுட்டு இருக்காங்கன்னு பகுதி முடிஞ்சது. இந்த பகுதியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பகுதி 18. அந்த மலைச்சாலையில் ஓவியாவோடு ஒரு நாகரீகம் குறையாத இடைவெளியில் நடக்க நடக்க தூரமும் பாரமும் குறைவதாய் தோன்றியது திருஞானத்துக்கு. வசந்த காலத்திற்கு பிறந்த புதிய தளிர்கள் அவர்களை பற்றி தமக்குள் ஏதோ முணுமுணுத்து கொண்டன. தளிர்களின் முணுமுணுப்பில் வழிந்து கொண்டிருந்தது வசந்தம். எனக்கு பிடித்தது வசந்த காலம், உங்களுக்கு என்றாள் ஓவியா. எனக்கு பிடித்தது இலையுதிர் காலம். ஏன் அவள் படபடத்தாள். இலையுதிர் காலத்தில்தான் நான் எனது முகம் பார்க்கிறேன். அது எனது பிம்பம். என்னைப் போலவே ஒரு மெல்லிய சோகம் அதில் துல்லியமாய் தெரிகிறது. அந்த மரங்களைப் போலவே நானும் நிர்வாண மௌனம் அனுஷ்டிக்கலாமா என்று நினைத்து கொள்வேன். அவள் சத்தம் தேய்த்து சிரித்தாள். நிஜம்தான், கவிஞர்களும் காதலர்களும் சோகமானவர்கள். ஆமாம், கவிதைக்கும் காதலுக்கும் சோகம்தான் ஆபரணம். ஒரு கஜல் சொல்லட்டுமா? கஜல் சொல்லுங்களேன். அதோ பாருங்கள், அந்த ஒருதலை காதலன் இறந்து கிடக்கிறான். இறந்து கிடந்தாலும் அவன் விழிகள் திறந்து கிடக்கின்றன. பாவம், காதலிக்காக பார்த்து பார்த்து நின்ற பழக்க தோஷம். கவிதை சொல்லி அவள் கண்கள் பார்த்தான். தண்ணீரில் இருக்கும் மீன் நீர் குடிக்கிறதா நீர் கழிக்கிறதா என்பதை கண்டறிய முடியாதது மாதிரி அவள் ரசித்தாளா நிராகரித்தாளா என்பதையும் அவள் கண்கள் காட்டிக் கொடுக்கவில்லை. பிறகு புல்வெளியில் விழும் பூ மாதிரி அவன் மீது சொல்லெறிந்தாள். இந்த காதலில் மட்டும் கண்ணீரே ஏன் தலைமை தாங்குகிறது? அவன் சோகமாய் சிரித்தான். காதலில் கண்ணீர் என்பது அவலம் இல்லை. காதலில் சிந்தப்படும் இந்திரியத்துக்கும் கண்ணீருக்கும் ஒரே சுகம்தான் ஓவியா. அவள் ஒப்புக்கொள்ள முடியாமல் உதடு பிதுக்கினாள். இந்த கவிஞர்கள் எல்லாம் காதலிகளை விட காதலை அதிகமாக நேசிக்கிறவர்கள். இந்த கவிதைகள் ரசிப்பதற்குத்தான், வசிப்பதற்கல்ல. அவன் அவளை உணர்ச்சி இல்லாமல் பார்த்தான். அறிவு தலைமை தாங்கினால் விஞ்ஞானம், உணர்ச்சி தலைமை தாங்கினால் கலை. உன்னால் எங்கள் கலைகளை விளங்கிக் கொள்ள முடியாது விஞ்ஞானி மகளே. உன்னை போன்ற பெண்களை நினைத்துத்தான் கவிதை செய்தான் அந்த காளிதாசன். என்ன கவிதை? குவளை மலர்கண்டு செய்யப்பட்டவை உன் கண்கள், தாமரையால் செய்யப்பட்டது உன் திருமுகம், முல்லை மொட்டுக்களால் படைக்கப்பட்டவை உன் பற்கள், செண்பக மலர்களால் தொடுத்து கட்டப்பட்டவை உன் தோள்கள், அன்று தோன்றிய மாந்தளிர்களால் செய்யப்பட்டது உன் உதடுகள். ஆனால் உன் இதயம் மட்டும் கல்லால் செய்யப்பட்டதென்ன கண்ணே? இதுதான் என்னை பற்றிய கவிதையா என்றால் உதட்டடியில் புன்னகையை ஒழித்து கொண்டு. அவன் இமைகள் மட்டும் ஆம் என்றன. இந்த ஒருதலை காதல் கவிதைகளில் எனக்கு உடன்பாடு இல்லை திருஞானம். ஏன் உடன்பாடு இல்லை? காதலுக்கும் மழைக்கும் விண்ணப்பம் போடுவது விவரமில்லாதவர்கள் செய்கிற வேலை. இரண்டும் கண்ணில் இருந்தும் விண்ணில் இருந்தும் தாமே பொழிய வேண்டும். திருஞானம் சிரித்தான், ஈரப்பசை இல்லாமல். உன் உவமை அழகுதான். ஆனால் உவமை என்பது உண்மைக்கு பக்கத்தில் வர முடியுமே தவிர உண்மையாகிவிட முடியாது ஓவியா. உன்னை பற்றி காளிதாசன் எழுதியிருப்பது மாதிரி என்னை பற்றி அரபு கவிஞன் அபு அலி எழுதியிருக்கிறான். சொல்லட்டுமா? சொல்லுங்கள். நான் ஒரு மண்பாண்டம். காலம் என்னை பிசைந்தது, கண்ணீர் ஊற்றி பிசைந்தது, துன்ப சக்கரத்தில் இட்டு சுழற்றியது, வெயிலில் இட்டது, தணலில் சுட்டது, என்னை மண்பாண்டமாய் மாற்றி உன் கையில் கொடுத்தது. நீ நிரப்பப் போகிறாயா, இல்லை உடைக்கப் போகிறாயா? அவன் சொன்ன கவிதை கேட்டு சற்று நேரம் அவள் மௌனம் பேசினாள். பிறகு பாலைவனத்தில் தூறல் மாதிரி சிறிதே சிரித்தாள். அது அந்த மண்பாண்டம் நிறைய போதுமானதாக இல்லை. இருவரும் வீடு நெருங்கிய பொழுது அந்த வெளிநாட்டுக்கார் அவர்கள் வீட்டு வாசலை அடைத்து ஆரோகணித்திருந்தது. அவர்களின் கண்களில் வியப்பு தன்விலாசம் எழுதிவிட்டு போனது. அப்படி ஒரு கார் எப்படி வந்தது? பவனி வந்தது யாரோ, பார்க்க வந்தது எவரையோ. அவர்கள் ஓடி விரைந்து உள்ளே நுழைய முயன்றபோது உள்ளிருந்து நிதானமாய் வெளிவந்தார்கள் 2 நெட்டையர்கள். அந்நியர் என்பதை அடையாளம் காட்டும் முகம், சூரிய தகடாய் ஜொலிக்கும் நிறம், எந்த இந்தியனையும் குனிந்து பார்த்து பேசும் உயரம், குன்றை மூடிய மேகமாய் கோட்டு, கத்திரி பூக்களை கத்தரித்து வைத்த கண்கள். அவர்கள் இவர்களை பார்த்து எந்த உணர்ச்சியும் காட்டாமல் ஹலோ சொல்லிவிட்டு காரில் பறந்தார்கள்.
அந்த மலைச்சரிவில் கார் இறங்கும் வரை அவர்கள் கண்கள் இறங்கவில்லை. பிறகு வீட்டுக்குள் விரைந்தார்கள். ஒவ்வொரு இடத்திலும் அவர்கள் கண்கள் உட்கார்ந்து எழுந்தன. மேகம் அந்த சுவடு வானத்தில் இல்லாதது மாதிரி வெளிநாட்டார் வந்து போன சுவடு வீட்டுக்குள் இல்லை. அதோ அது என்ன? பிரம்பு நாற்காலிக்கு கீழே ஒரு பிரகாசம். ஓடி எடுத்தால் ஓவியா. கட்டி, தங்க கட்டி, செவ்வக வடிவத்தில் சின்ன சூரியன். எப்படி வந்தது இது? இருவர் முகத்திலும் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் மாறி மாறி டார்ச் அடிக்க அவர்கள் நிலை பெயராமல் நின்ற பொழுது ஒரு மெல்லிய காலடி ஓசை அவர்களின் கனத்த மௌனத்தில் கல்லெறிந்தது. நிமிர்ந்தார்கள். இவர்கள் இருவரின் இருப்பையும் அறியாமல் குனிந்து எதையோ தேடிக்கொண்டே அந்த கூடத்துக்குள் ஊர்ந்து ஊர்ந்து வந்தது ஒரு உருவம். தந்தை, உன் தந்தை. ரகசியத்தின் காதில் ரகசியம் பேசினான் திருஞானம். இவரா இவரா என் தந்தை? புதைப்பொருள் ஆராய்ச்சியில் பொருட்களைத்தானே கண்டெடுப்பார்கள், மனிதர்களை கூடவா? 21ஆம் நூற்றாண்டு உடைக்குள் ஒரு கற்கால மனிதனா? என்ன கோலம் இது? ஒட்டடை படிந்த ஓவியத்தில் முகம் தெரியாத உருவமாய் ஏன் இந்த மாற்றம்? அவளையே மறந்தாள். அப்பா என்று வெடித்து விழித்தாள். குனிந்த உருவம் நிமிர்ந்தது. அந்த கண்கள் அங்கிருந்த உருவங்களை மறந்துவிட்டு ஓர் உருப்படி தேடி அலைந்தன. ஓவியாவின் கையில் இருந்த தங்கக்கட்டியை கண்டதும் அவருக்கு உயிர் வந்தது. இதுதான் இதுதான் என் எண்ணிக்கையில் தவறியது, இதுதான். பரபரப்போடு வந்து பற்றி கொண்டது. அப்பா, என்னப்பா இது? ஏது தங்கம்? எப்படி வந்தது? விஞ்ஞானம் தன் உதடுகளை விஷத்தில் நனைத்து சிரித்தார். இந்த தங்கம் என் அறிவுக்கு விலை தாயே, என் தவத்திற்கு வரம் மகளே. இப்போது என்னிடம் இருக்கும் பொன்னை உருக்கினால் இந்த மலைக்கே ஒரு தங்க தகடு வேய முடியும். அடைந்து விட்டேன், என் அறிவின் விலையை அடைந்து விட்டேன். அது சரி, எந்த அறிவுக்கு இந்த விலை? 3ஆம் உலகப்போர் மூண்டால் அதை 3 மணி நேரத்தில் முடித்து வைப்பதற்கு இந்த விலை. இந்த பூமியில் நகராத உயிர்களை விட்டுவிட்டு நகரும் உயிர்களையெல்லாம் நசுக்குவதற்கு இந்த விலை. உயிர்களின் சுவாச பையில் மரணத்தை நிரப்புவதற்கு இந்த விலை. அதுவரை உஷ்ணம் ஏறிக்கொண்டே வந்த ஓவியாவின் இதயத்தில் உலை வெடித்தது. நிறுத்துங்கள், உங்கள் சுவாசமும் இந்த காற்று மண்டலத்திலேதான் கட்டுண்டு கிடக்கிறது. உலகத்திற்கு சவப்பெட்டி செய்துவிட்டு உங்களுக்கு மட்டும் ஊஞ்சல் தயாரிக்க முடியுமா? இப்போது நீங்கள் பணக்காரர், வேண்டுமானால் ஒன்று செய்யலாம். உங்கள் சவப்பெட்டிக்கு தங்க ஆணிகள் தயாரித்துக் கொள்ளலாம். விஞ்ஞானி வெகுண்டார். அர்த்தமில்லாமல் சத்தமிட்டார். இல்லை, என் முடிவு முடிவானது. என் நேற்றுகள் இறந்துவிட்டன. நாளையின் பிரசவத்தில் நம்பிக்கை இல்லை. இருக்கும் நிமிடம் எனக்கு இல்லை, இல்லை நமக்கு. இந்த தங்க பாலங்கள் எனக்கு மட்டும் இல்லை ஓவியா, எனக்கு மட்டும் இல்லை. உன் பயணத்தில் நீ பாலைவனங்கள் இல்லாத நதிக்கரை வழியாகவே நடந்து போக வேண்டும். உனக்கு மேலே ஒரு குளிர்ந்த மேகம் எப்போதும் குடைப்பிடிக்க வேண்டும். இதோ இவை எல்லாமே உனக்கு. வெறிக்கொண்டு பேசிய விஞ்ஞானி உள்ளே ஓடி சென்று ஒரு கருப்பு பெட்டி கொண்டு வந்து திறந்து கவிழ்த்தார். தங்கம், கூடம் முழுக்க தங்கம், தகதகக்கும் தங்கம், சுக்கல் சுக்கலாய் நொறுங்கிய சூரிய துண்டுகளாய் தரையெங்கும் பரவிய தங்கம். அந்த தங்க துண்டுகள் அதிர்ந்த ஓசையில் அபஸ்வரம் கேட்டது. பகுதி 18 முடிவை பெற்றது. பகுதி 18 தொடங்கினப்போ எனக்கு இந்த சிகரங்களை நோக்கி புத்தகத்தோட ஆரம்பம் தான் ஞாபகத்துக்கு வந்தது. திருஞானமும் அவனோட கவிதைகளும் தான் இந்த கதையை ஆரம்பிச்சது. ஆனா போக போக கதை எங்கெல்லாமோ போய் கடைசியில விஞ்ஞானியோட விபரீதமான கண்டுபிடிப்புல வந்து நிக்குது. இந்த பகுதியில திருஞானம் நிறைய கவிதை சொன்னான். அது எல்லாமே ஒருதலை காதலை பத்தினதுதான். அது ஏன்னு நமக்கே நல்லா தெரியும். ஆனா ஓவியா கிட்டதான் எந்த பதிலுமே இல்லை. கடைசியா வெள்ளைக்காரங்க விஞ்ஞானி கிட்ட இருந்து நுண்ணுயிர்களை வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பரிசா தங்க கட்டிகளையும் விஞ்ஞானிக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஓவியாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் வாக்குவாதம்னு சுவாரஸ்யமா கதை போயிட்டு இருக்கு. அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்த பகுதியில பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.